வடலூரில் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை. உலக அமைதிக்காக இஸ்லாமியர்கள் பேரணி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வடலூர் மாவட்டம் வடலூரில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 700க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை நடத்தினர். உலக அமைதி வேண்டி பேரணியும் நடைபெற்றது. தொடர்ந்து 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இளைஞர்கள் மனித நேயத்துடன் வாழ வேண்டும் என்றும் பள்ளிகளில் நீதி போதனை வகுப்புகள் நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. செய்தியாளர் தனுஷ். Allahu Akbar. لمن حمده இங்க வருங்க. எல்லா மக்களுக்கும் இறைவனுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக. இந்த பக்ரீத் என்று சொல்லக்கூடிய இந்த தியாக திருநாளில் வடலூர் இஸ்லாமிய முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக ஒருங்கிணைந்த ஐக்கிய ஜமாத்து அனைவரும் ஒன்றிணைந்து நமது வடலூர் மஜிதே நூர் பள்ளிவாசலில் இருந்து ஆரம்பித்து ஐயனேரி பின்புறம் உள்ள ஈத்கா பெருநாள் திடலில் சங்கமித்து இறை முழக்கத்தோடு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு இன்றைய தினம் பக்ரீத்துடைய பெருநாள் கொண்டாடப்பட்டது. இந்த நாளில் நாங்கள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழி என்னவென்று சொன்னால், நாங்கள் இளைய வாலிபர்கள், இளைய சமுதாயம் மக்கள் சிந்தனைவாதிகளாக மாற வேண்டும். குறிப்பாக தன்னுடைய கலாச்சாரம், தன்னுடைய ஒழுக்கத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். இறை கொள்கை, இறைவனுடைய இஸ்லாத்துடைய கலாச்சாரம் என்ன போதிக்கிறதோ அந்த கொள்கை கோட்பாட்டோடு நடைமுறைப்படுத்த வேண்டும். குறிப்பாக இன்றைய நாட்டிலே, குறிப்பாக தமிழகத்திலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாலியல் பலாத்காரம், பாலியல் சீண்டல் போன்ற சீர்கேடுகள் எந்த இடத்திலும் நடைபெறுவதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். குறிப்பாக பள்ளி கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நீதி போதனை வகுப்புகளை ஒரு வகுப்பாக தொடர்ந்து அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். அதே போன்று மன தத்துவத்தினுடைய அடிப்படையிலே பிசிக்கல், அதாவது சைக்காலஜிக்கல் அந்த கன்சல்டிங் ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளிலும் துவக்கி மாணவர்களுடைய மாணவிகளுடைய மனநிலையை அறிந்து அதன் பிரகாரம் அவர்களை அந்த படிப்புகளை தொடர்வதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக இந்த தமிழக பகுதி எந்தவித சீண்டலுக்கும், எந்த விதமான ஆபத்தான தீங்குகளுக்கும், அதாவது குறிப்பாக இளைய சமுதாயம் தடுமாறாமல், திசை பிறந்து விடாமல்
இது போன்ற சீர்கேடுகளுக்கு ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த உறுதிமொழியை நாம் ஏற்றுக்கொண்டோம். குறிப்பாக இந்த அரசாங்கத்தின் மூலமாக நம்முடைய இளைய சமூகம், இளைய வாலிப சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும். முன்மாதிரியான சமூகமாக, முன்மாதிரியான வாலிபமாக, முன்மாதிரியான தமிழகமாக முன்னெடுக்க வேண்டும். அதற்கு முதற்கண் இந்த இளையம் தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டியது குடும்பத்தினர் மட்டுமல்ல, தன்னுடைய தன் ஒழுக்கமும் ஒழிக்கப்பட வேண்டும். வீட்டில் உள்ளவர்களும் அதை கண்காணித்து பாதுகாப்பது மட்டுமல்லாமல் ஆட்சியாளர்களும் தன்னுடைய அதாவது பள்ளி மற்றும் கல்லூரிகளிலே இது போன்ற நிலைகளை உருவாக்கி இளைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த இனிய நல்ல நாளில் கேட்டுக்கொள்கிறோம். அதுபோன்று உலகம் முழுவதும் அமைதியாக சகோதரத்துவத்தோடு சமத்துவத்தோடு கடைபிடிக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எப்படி இன்றைக்கு ஒரு இருட்டையாக நாம் மத நல்லிணக்கத்தோடு ஒழுக்கத்தோடு சகோதரத்துவ சமத்துவத்தோடு எப்படி நாங்கள் பேரணியாக கலந்து கொண்டு அந்த இறை கடமை நிறைவேற்றினோமோ அதே போன்று மாற்று மத சகோதரர்களோடு கைகோர்த்து நாங்கள் ஒற்றுமையோடு பயணித்து நாம் ஒன்றுபட்ட மக்கள், ஒரு தாய் மக்கள் என்ற நிலைப்பாட்டோடு தமிழக மக்கள் என்றும் நாம் மனிதர்கள் மக்கள் என்ற அடிப்படையிலே ஒரே நிலையிலே போதித்து எந்தவித கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் பயணிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அதற்கு இந்த தமிழகத்திலே புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய ஆட்சியாளர்கள் அதற்கு பங்கெடுக்க வேண்டுமாய் எங்களுடைய இஸ்லாமிய ஜமாத்தின் சார்பாக அன்பான வேண்டுகோளை இந்த பக்ரீத் செல்லக்கூடிய தியாக திருநாளில் கேட்டுக்கொள்கிறோம்.